ஓம் சாந்தி. நாம் ஆசை என்றால் என்னவென்று தெரியாத ஆத்மா. நாம் மாயாஜீத் ஆத்மா. நாம் அனைத்து கஜானாக்களையும் நம்முள் நிறைத்துக் கொண்டிருக்கும் ஆத்மா. இந்த கண்களுக்கு எதெல்லாம் தென்படுகிறதோ அதை பார்த்தும் பார்க்காமலும் நாம் இருக்கின்றோம். இவற்றின் மீதுள்ள பற்றை நாம் நீக்கிவிடுகின்றோம். ஈஸ்வரிய அரசாங்கம் ஆத்மாக்களை பாவனமாக்கி தேவதையாக ஆக்குகின்றது. இது மிகவும் இரகசியமான காரியமாகும். மனிதன் தேவதையாக ஆகும் பொழுதுதான் நரகவாசியிலிருந்து சொர்க்கவாசியாக ஆக முடியும். இப்பொழுது நாம் அனைவரையும் மிக உயர்ந்த நடத்தை உடையவர்களாக ஆக்கக்கூடிய சேவையை நாம் செய்கின்றோம். இதுதான் நம்முடைய கடமையாகும். நாம் ஓம் சாந்தி என்று கூறப்படும் பொழுது நமது சுய தர்மம் மற்றும் நமது வீடு நினைவுக்கு வருகின்றது. ஓம் சாந்தி என்று கூறுவதால் முழு ஞானமும் நம்முடைய புத்தியில் வந்துவிடுகின்றது. எந்த தந்தை சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்கிறாரோ அதே தந்தை நம்மை தூய்மையானவர்களாக அமைதியின் சொரூபமாக ஆக்குகின்றார். நாம் இங்கே சத்கதி அடைவதற்காக வந்திருக்கின்றோம். நாம் காம விகாரத்தை வெல்வதால் உலகத்தை வென்றவராகி புதிய உலகத்திற்கு அதிபதியாகிவிடுகின்றோம். அதனால் நமக்கு உள்ளுக்குள் அவ்வளவு குஷி இருக்கின்றது. இது ஒரு நாடகமாகும். இப்போது தந்தை நம்மை பாவங்களிலிருந்து விடுவிக்க வந்திருக்கின்றார். நாம் இப்போது ஈஸ்வரிய அரசாங்கத்தினர் ஆவோம். தந்தை ராமராஜ்யத்தை ஸ்தாபனை செய்ய வந்திருக்கின்றார். இந்த படிப்பு இருப்பதே தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக ஆவதற்கானதாகும். பரித்த நிலையிலிருந்து பாவனமாக ஆக்கும் இந்த தொழிலை தந்தை நமக்கு கற்பித்துள்ளார். உண்மையில் உலகமோ ஒன்றே ஒன்றுதான். அது புதியதாகவும் மற்றும் பழையதாகவும் ஆகின்றது. பகவான் நம்மை அறிவாளியாக ஞானம் நிறைந்தவராக ஆக்குகின்றார். நாம் தூய்மையாகி விடும் பொழுது 21 பிறவிகளுக்கு சொர்க்கத்தின் அதிபதியாகி விடுகின்றோம். நமக்கு வலுவான லாட்டரி கிடைக்கின்றது. இப்போது நாம் இந்த ஆடையை களைந்து வீடு செல்ல வேண்டும். 84 சக்கரம் இப்பொழுது முடிவடைந்து விட்டது.
இப்பொழுது நாம் சாந்திதாமம் செல்கின்றோம். தந்தை அநேக முறை புதிய உலகத்தை ஸ்தாபனை செய்ய வந்துள்ளார். பிரம்மா மூலமாக ஒரு தர்ம ஸ்தாபனை ஆகின்றது. பிரம்மாவின் பகல், பிரம்மாவின் இரவு. சிவ தந்தைக்கு படைப்பவர் என்று அழைக்கப்படுகின்றார். தந்தை அனாதி. எனவே ஆத்மாக்களும் அனாதி ஆவார்கள். நாடகமும் அனாதி ஆகும். இது அனாதி அமைக்கப்பட்ட நாடகமாகும். சுயம் ஆத்மாவிற்கு சிருஷ்டி சக்கரத்தின் முதல், இடை, கடையின் கால அளவு பற்றிய ஞானம் கிடைக்கின்றது. நாம் 21 பிறவிகளுக்கு தலைவனுடையவர் ஆகிவிடுகின்றோம். இப்பொழுது நாம் மறைமுகமாக இருக்கின்றோம். இப்பொழுது நம்முடைய புத்தி எவ்வளவு மாற்றமடைகின்றது. தூய்மையாவதற்கு மிகுந்த துணிவு தேவைப்படுகின்றது. இந்த சரித்திரம் மற்றும் பூகோளம் மீண்டும் திரும்ப நடைபெறும். எல்லோரும் திரும்ப வந்தே ஆக வேண்டும். தந்தையும் கூட அனைவரையும் வீட்டிற்கு அழைத்து செல்வதற்காகத்தானே வந்திருக்கின்றார். தந்தை வராமல் யாரும் திரும்பி செல்ல முடியாது. தந்தையின் நினைவு மட்டும்தான் குடைநிழலாகும். நாம் குடைநிழல் கீழே இருப்பது என்றால் மாயாஜீத் விஜய் ஆவதாகும். ஆகவே நாம் எப்போதும் நினைவின் குடைநிழலுக்கு கீழே மற்றும் மரியாதையின் கோட்டுக்குள் இருக்கின்றோம். ஆகவே மாயை உள்ளுக்குள் வருவதற்கு யாருக்கும் தைரியம் இருக்காது. நாம் அநேக முறை வெற்றியடைந்திருக்கின்றோம். வெற்றி மாலை நம்முடைய நினைவு சின்னமாகும். இந்த நினைவிலிருந்து எப்போதும் சக்தியாக நாம் இருக்கின்றோம். மாயையின் ஏமாற்றத்திலிருந்து தப்பித்திருக்க எந்த ஒரு விதமான விருப்பமும் இல்லாமல் இருக்கின்றோம். ஆசை என்றால் என்னவென்று அறியாதவராக நாம் ஆகின்றோம். உலக அரசாட்சியின் பரிசு பெறுவதற்காக முக்கியமானது தூய்மையாகும். எனவே தூய்மையானவர்களாக ஆவதற்கான துணிவை நாம் கொள்கின்றோம். நம்முடைய நடத்தைகளை நாம் திருத்திக் கொள்கின்றோம். எப்போதும் நினைவில் குடைநிழலுக்கு கீழே மரியாதையின் கோட்டுக்குள் இருக்கக்கூடிய மாயையை வென்ற வெற்றியாளர் ஆத்மா நாம். முழுமைத்தன்மையின் அனுபவம் ஆவதற்காக அனைத்து கஜானாக்களையும் நமக்குள் நிறைத்துக் கொள்ளும் ஆத்மா நாம். நம்மை தேடி கண்டெடுத்த
இனிமேலும் இனிமையான தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவிற்கு கோடான கோடி நமஸ்காரங்கள். ஓம் சாந்தி.